என் பேர் சூர்யா. எல்லாருக்கும் பல கனவு இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு கனவு, மூவி எடிட்டர் ஆகணும். அதுக்காக நிறைய காலேஜஸில் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குங்கிற ஒரு காரணத்தினால எல்லா காலேஜ்லேருந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வச்சு தான் இந்த ஸ்டுடியோவை நான் ஆரம்பித்தேன். நான் தங்குறது, என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் எல்லாமே இந்த இடம் மட்டும்தானே. நான் சான்ஸ் தேடி போகாத இடமே இல்லை. எனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குங்கிற ஒரு காரணத்தினால எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எவ்ரிடே இந்த கம்ப்யூட்டர் முன்னாடியே என் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. டெய்லி நானும் ஒவ்வொரு வெப்சைட்டாக தேடி லாகின் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதுவரை நான் லாகின் பண்ணாத ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டே இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு ஆர்டர் கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். டெய்லி மெயில் வரும், எதுவாச்சும் ஆஃபர் மெயிலாக இருக்குன்னு பார்த்தா எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் மெயில் தான். பட் இதுதான் நமக்கு கிடைக்கும். நான் ஆசைப்பட்டதோ மூவி எடிட்டர் ஆகணும்னு, ஆனால் எனக்கு கிடைச்சதோ, தம்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கலாமா? காலங்காத்தாலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன். சரி, எப்பவும் போல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜாக இருக்கும்னு நினச்சேன். இல்லை, அதனோட ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு வந்துருக்கு. ஃபைவர் இதுவரை எத்தனையோ வாட்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு முதல் ஆர்டர் வந்துருக்குது. அவருக்கு என்னோடய காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணிவிட்டேன். ஏதோ ஒரு கால் வருது. என்னோடய கிளைண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஹலோ சார். ஹலோ, நாங்கள் ஜேஜே கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்ஸும் பார்க்குறோம். கம்ப்யூட்டர் சர்வீஸ், டிஸ்க் ரிகவரி எல்லாம் பண்ணுறோம் சார். எதுவும் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, அது ஒரு ஆட் கால். திரும்பவும் ஒரு கால் வருது. கிளைண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னோடய கிளைண்ட் தான். ஹலோ. ஹலோ, சூர்யாவா? ஆமாம் ப்ரோ, சொல்லுங்கள். ப்ரோ, என் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ க்ரியேட் பண்ணணும். சரி, அதுக்கு நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். நீங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கூப்பிடுங்க. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சரி, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ, இன்ட்ரோ வேறு லெவல் ப்ரோ. அம்மா சொல்லுங்கம்மா. எங்கள் அம்மா இதுவரை என்கிட்ட காசுன்னு ஒரு நாள் கேட்டதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க. ஆனால் எங்கள் அம்மா கேட்டு என்னால் கொடுக்க முடியல. இந்த நேரம்னு பார்த்து எனக்கு ஒரு ஆர்டர் இல்லை. என் தம்பிக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். என்ன செய்ய போகணும்? என்னோட அம்மா என்கிட்ட ஃபஸ்ட் டைம் காசு கேட்குறாங்க. எங்கள் அம்மா கேட்டு என்னால் கொடுக்க முடியல. என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பல பேர் கால் பண்ணி கேட்டாச்சு ஆர்டர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே இல்லைன்ட்டாங்க. என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஹலோ, யார்?
ப்ரோ சூர்யா ப்ரோவா? ரூபன் ப்ரோ வந்து உங்கள் நம்பர் தந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் லினாக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து பேசுகிறோம் பார்த்துக்கோங்க. சரி சொல்லுங்கள். ப்ரோ ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு மூவி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு பேரலாக எடிட்டிங் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் சரி நாங்கள் உங்களுக்கு ஷூட்டிங் நடக்க ஃபைல்ஸை ஃபார்வர்ட் பண்ணால் அவங்களால எடிட் பண்ணி தந்துட முடியுமா ப்ரோ? ஃபஸ்ட் டைம் என்னோடய கலர் பிரைட்னஸை நான் மறைக்கப்பேன். எனக்கு ஒரு வழி தெரில. என்னோடய கனவுகள் எல்லாத்தையும் நிஜமாகிற நேரம் இதுதான். இதை விட்டால் எனக்கு ஒரு வழி தெரில. அதனால் நான் ஓகே சொல்லிட்டேன். இன்றைக்கி டே 1 என்னோடய ஒர்க் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ பிரதர் சொல்லுங்கள் பிரதர். தம்பி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தேன் பார்த்தீங்களா தம்பி நீங்கள்? இல்லையே பிரதர், என்னாச்சு? தம்பி டைரக்ஷன் டீம்லேருந்து ஃபுட்டேஜ் எல்லாம் லீக் ஆகிட்டுன்னு ஒரே சண்டை தம்பி. ஃபுட்டேஜ் லீக் ஆயிடுச்சா? அது எப்படி பிரதர் ஃபுட்டேஜ் லீக் ஆகும்? தம்பி ஏன்ட்ட கேட்ட அப்படி உங்களுக்கு தானே எல்லா ஃபுட்டேஜும் நாங்கள் சென்ட் பண்ணோம். கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். கஸ்டமர்ஸ் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. நான் மட்டும் தான் கடையில். அப்புறம் எப்படி சார் லீக் ஆகும் ஃபுட்டேஜ் உங்கள்கிட்ட இருந்து தான்ப்பா லீக் ஆகிருக்கு. வேறு யாரும் இங்கேருந்து அனுப்ப போகிறாங்க? இல்லை பிரதர், இங்கேருந்து லீக் ஆக சான்ஸே இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன் ஒரு வாட்டி. எப்போ நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்காதப்பா. ரூபன் சொன்னாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்ட்ட கொடுக்குது. கண்ட பசங்களுக்கு கொடுக்காதீங்க எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் கேட்காம உன்ட்ட கொடுத்த பாரு என்னை செருப்பாலே அடிக்கணும். சரி நீ போன வைப்பா. நான் என்ன சொன்னாலும் நீ சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்க போகிறேன். நான் பார்த்துக்கிறேன். ஹலோ தம்பி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி தம்பி. ஃபோட்டேஜ் லீக் ஆனது உங்கள் சைட்லேருந்து நான் முதல்ல தப்பாக நினச்சிட்டேன் தம்பி. ஆனால் கடைசி பார்த்தா தான் தெரியுது எங்கள் ஏடி சைட்லேருந்து தான் போயிருக்கு. ஓகே ப்ரோ, ப்ராப்ளம் இல்லை, பார்க்கலாம். சரி தம்பி, நீங்கள் நம்ம ஒர்க்கை Okay, கண்டினியூ bro. பண்ணுவோம். ஓகே. இன்னைக்கு நான் என்னோட ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். என்னாச்சு இதுக்கு? ஃபைல் ஹாஸ் பீன் கரப்டடா. என்ன செய்யணும் ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி வரிசையாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு? சரி. கிளைண்ட் வேறு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. டைம் வேறு ஆகிட்டு. என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. பரபரப்பாரு. திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹலோ, ப்ரோ ஹார்ட் டிரைவ் ரெக்கவரி ஆடு பார்த்தேன். ப்ரீமியர் ப்ரோ ஆப்பில் வந்து ஒரு ஃபைல் வந்து எரர் காமிக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? கொஞ்சம் அர்ஜென்ட். இப்போ நான் ஊரில் இருக்கேனே. சரி ப்ரோ, யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் பார்த்து அமுச்சு விடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இப்படி யாரும் இல்லையே ப்ரோ, எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க. 2-3 days ஆகும் அதுக்கு. இல்லை ப்ரோ, அவ்வளோ காசு அவ்வளோ வெயிட் பண்ண முடியாது. இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டு, இப்போ கொடுத்தே ஆகணும். அதான் கேட்கேன்.
அப்படியா ப்ரோ? அப்போ என்ன பண்ணலாம்? நான் வேணா சொல்கிறேன், நீங்கள் பண்ணிட்டீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணிடலாம் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணிடலாம். பண்ணிடலாம்ல ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ. சொல்கிறேன். சரி ப்ரோ, பண்ணிடுறேன். ப்ரோ நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் மட்டும் எனக்கு அனுப்புங்க, ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி. இதை அனுப்புகிறேன் ப்ரோ. பிரதர் ஒரே நிமிஷம். ப்ரோ இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சா ப்ரோ? ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. அப்பா. பிரதர் உங்களுக்கு ஃபைல் அனுப்பிட்டேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்களா? சரி ப்ரோ, நான் பார்த்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. சொல்லுங்கள். ஹலோ. பிரதர், படம் செம்ம ரெஸ்பான்ஸ் உங்கள் ஆடியன்ஸ் கிட்டேருந்து. யூடியூப்பை திறந்தாலே ரிவ்யூவர்ஸ் எல்லாமே எடிட்டிங்கை பற்றி தான் ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ரெடியாக இருக்கும்.